முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம மார்ச் மாதத்துக்கு வந்துட்டு இருக்கோம். மார்ச் மாதம் அதாவது இப்ப பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல இப்ப எல்லா பெற்றோர்களும் தேடிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, அதாவது சுபத்துவமா இருக்கிறாரு, 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்றாரு. அதாவது 2ஆம் இடம் காசு வரக்கூடிய இடம், 10ஆம் இடம் காசு தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க, 2ஆம் இடம் பணபரஸ்தானம். இந்த 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்ற கிரகங்கள், அதாவது புதன் தொடர்பு கொள்றாரு, புதன் சுபத்துவமா இருக்கிறாரு, யோக தசைகளும் நடக்குது அப்படின்னா புதனோட கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டரு, நவீன தொழில்நுட்பத்துறை அந்த மாதிரி அமையும். செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள். செவ்வாய் நல்லா இருக்கிறாரா, புதன் நல்லா இருக்கிறாரா, இல்ல சந்திரன் நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு. சனினா கால்நடைத்துறை, வேளாண் துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல சனி பகவான் வர்றாரு. அதே மாதிரி கடல் சார்ந்து, நீர் சார்ந்து சந்திரன் வருவாங்க. அதனால எந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு சுபத்துவமா இருக்குது, முதல்நிலை சுபத்துவமா இருந்து யோக தசைகள் இருந்தா அந்த மாதிரி அமைப்புகள்ல படிப்பாங்க. எந்த படிப்புகள் படிப்பாங்கன்னு தெளிவா சொல்லலாம். இப்ப படிக்கிறதுக்கு சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கவுங்க பசங்களோட ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு அவங்களுக்கு என்ன வரும், கணக்கு வருமா இல்ல மருத்துவத்துறையில வருமா, எந்த கிரகம் நல்லா இருப்பாருன்னு தெளிவா சொல்லலாம். அவர் எந்த அமைப்புகள், அவருக்கே ஆர்வம் எந்த அமைப்புல ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். எந்த துறையில போனா அவர் நல்லா ஷைன் பண்ணுவாரு, அதாவது நல்லா சம்பாதிப்பாரு அப்படின்னு தெளிவா சொல்லலாம். இப்ப மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பார்ப்போம். என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, குரு பகவான் மிதனத்துல இருப்பாங்க. ஆரம்பத்திலே குரு பகவானை சொல்லிடலாம், ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்வை தான் எல்லாருக்கும் வேணும். குரு மிதனத்துல இருப்பாரு. மிதனத்துல இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிகள்ல மிதனத்துல இருந்து இந்த 3 ராசியை பார்ப்பாரு. இந்த ராசிக்காரங்கெல்லாம் தனி சிறப்பா இருக்கும், அதாவது நல்ல அமைப்புகளா இருக்கும். அதே மாதிரி சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் கும்பத்துல இருப்பாங்க. கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி உச்சமடைவார் சுக்கிரன். இந்த காலகட்டத்துல உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. மீனத்துல உச்சமடைவார் சுக்கிரன். ஒரு நாள் மட்டும்தான் இங்க இருப்பாரு. மீதி 24 நாள் மீனத்துல உச்சமடைவாரு, சனியோட சேர்வாரு. அதுக்கப்புறம் கடைசி வாரம் மேசத்துக்கு போயிடுவாரு. சூரியன், சுக்கிரன், சனி மீனத்திலையும், சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரகம் கும்பத்திலையும் இருப்பாங்க. இதை வச்சு இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும். கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெயத்தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். கடகராசி இப்பதான் அஷ்டமது சனி வேலைக்கு இப்பதான் படிப்படியா உயர்வுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு போகணும், வெளிநாடு வேலைக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எதுவும் நடக்கல அப்படின்னா அந்த வெளிநாட்டு வேலையை கண்டிப்பா கிடைத்து வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. வீடு வாங்கணும், ரொம்ப நாளா வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரங்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வீடு வாகனம் யோகம் கண்டிப்பா உருவாகும். அதே மாதிரி ரொம்ப நாளா வேலை கிடைக்கல, ஏன்னா 6ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால வேலை அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை அப்படின்னா வேலை கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதே மாதிரி சுப கடன்கள், 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைகளோட படிப்பு, திருமணத்திற்காக சுப கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை
குரு பார்வை. செவ்வாய் ராகு இருந்தாலும் குரு பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் பிறந்த ஊரை விட்டு வெளியே போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கடகராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. தந்தையார் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை விட்டு கொடுத்து கவனமா கடந்து போங்க. என்னதான் இருந்தாலும் உச்ச சுக்கிரனும் 9ஆம் இடத்துக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஏற்கனவே தந்தைக்கு உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, தந்தைக்கு ஏதோ உடல் உபாதைகள், ஏதோ மருத்துவ செலவுகள் இருக்குது அப்படின்னா அது இந்த 9ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போது எல்லாமே சுபமாக முடியக்கூடிய அமைப்புகள், தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்புகள், தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி கடைசி வாரம் இந்த மாதத்துல கடைசி 6 நாள் சுக்கிரன் உங்க 10ஆம் இடத்துக்கு போவார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள், ஏதாவது தொழில்கள் தொழில்கள் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள். தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது, என்னால நான் அந்த தொழில் பண்ணலாம், அது ஜனனகால ஜாதகத்துல தொழில் பண்ணலாமா வேலை பண்ணலாமா அதெல்லாம் பார்த்துட்டு தொழில் பண்ற அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு டல்லா போய்கிட்டு இருக்குது, இப்போ சரியாகக்கூடிய கடைசி வாரம் அந்த பீக் ஆகும். அந்த தொழில்கள் ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்க்கறதுனால மூத்த சகோதர சகோதரிகளால் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். அதை கவனமா கடந்து போங்க. நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. டேட்டு, டைமு, பிளேஸ் இதை 3ஐயும் கொடுத்தீங்கன்னா உங்க ஜனனகால ஜாதகம் அடிப்படையில தசாபுக்திகள் என்னென்ன நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் தெளிவா சொல்லலாம். நன்றி, வணக்கம்.